என்னம்மா பண்ணிட்டு இருக்குங்க? இன்னைக்கு தாத்தாவுக்கு சாமி கும்பிடணும்ல அமாவாசைக்கு, அதனால சாதம் வச்சு வச்சிருக்கேன், வடை சுட்டு வச்சிருக்கேன், ரசம் வச்சிருக்கேன், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சிருக்கேன், மணத்தக்காளி போட்டு வத்த குழம்பு வச்சிருக்கேன், கீரை பொரியல் பண்ணி வச்சிருக்கேன், முட்டை வச்சு வச்சிருக்கேன், பாயாசம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து அப்படியே வறுவல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அமாவாசை அன்னைக்கு அசைவம் படைக்க மாட்டாங்க தான், ஆனால் இந்த தை அமாவாசையில் படைக்கலாம். ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு எதெல்லாம் இஷ்டமோ அதெல்லாம் இது பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், சாதம் வடித்து எள்ளு போட்டு அது ஒரு படையல் மாதிரி வச்சு முதல்ல படைச்சிட்டேன். படைச்சி காக்காய்க்கு வச்சுட்டேன். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறேன், அசைவம் சைவத்தில் எல்லாத்தையும் ஃபுல்லாக சமைச்சிருக்கேன். காக்காக்கு அதை படிச்சுட்டு வந்துட்டு இப்போ கறி வச்சு முட்டை வச்சு அசைவம் ஒரு படையல் படித்து அது காக்காய்க்கெல்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். இலையில வச்சு வேண்டிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். இப்படி தான் எங்கள் முறை. என்னென்ன டிஷ் இருக்குன்னு ஒரு தடவை காமிச்சிடலாம். சாதம், கீரை, சாம்பார், ரசம், கீரை, வத்த குழம்பு, முட்டை, வடை, பாயாசம். அப்புறம் அது என்னதுமா இன்னொரு தடவை திறந்து சிக்கன் கிரேவி, நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி. இது நாங்கள் இன்றைக்கி சொன்னோம்.